ஹாய், வெல்கம் டு பிரின்சிஸ் ஃபேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஒயிட் கலர் ரிப்பன் ரேப் பண்ணி கிரீடா மாதிரி செய்யணும் அப்படின்ற எய்மில் வந்து மல்டி கலர் பீட்ஸை வச்சு ஸ்ட்ரிங்கில் வந்து கோர்த்து ஹெட்பேண்டில் பிளைன் ஹெட்பேண்டில் போட்டு அதுக்கப்புறம் ரிப்பன் சுற்றிட்டேன். சில்வர் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன். இந்த பிங்க் காம்பினேஷனில் எப்படி ஒரு கிரீடா செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு சிலது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மெயின் சென்டரில் இருக்கிற பார்ட்டு. இது வந்து சைடில் வர்றது குட்டி குட்டியாக. இது வந்து பெருசு, அது சின்னது, அதை விட அடுத்த சின்னது அப்படி வரும். இது அதை விட சின்னது. இதில் 2 பீஸ், இதில் 2 பீஸ் தேவை. இதில் சென்டரில் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு பீஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். சில்வரில் கோல்டு எடுத்திருக்கேன். இது வந்து 0.5 mm திக்னஸ் உள்ளது. இதான் கொஞ்சம் எனக்கு வேண்டிய டிசையர் லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ மணி கோக்க போகிறேன். அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவாக போடுறேன் கலர்ஸ். அவ்வளோதான். லைட் பிங்க், டார்க் பிங்க், லைட் பிங்க், திருப்பி டார்க் பிங்க், ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேண்டிய லென்த்துக்கு வந்து பீட்ஸை கோத்துட்டு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணுறேன். கேப் விடாமல் டைட்டாக இழுத்துட்டு ட்விஸ்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ 2 பீஸ் ஒரே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஹெட்பேண்டில் இதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன பார்ட் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு ஹெட்பேண்டில் இப்படி வச்சுட்டு இந்த கம்பியை சுற்றி விட்டா சரியாக போச்சு. அழகாக கம்பி வச்சு கட்டிட்டோம். இருந்தாலும் கம்பி இது வந்து தலையில் குத்தும். அதுக்காக நம்ம திருப்பி இதே சில்வர் கலரை வச்சு ரேப் பண்ணிட்டா தெரியாது, கம்பி குத்தாது. எக்ஸஸாக இருக்க கம்பியை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சில்வர் கலர் ரிப்பன் வச்சு ரேப் பண்ணிட போகிறோம். திருப்பி நான் இந்த பகுதியில் மட்டும் ரேப் பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே ரேப் பண்ணியிருக்கனால இந்த பகுதி மட்டும் ரேப் பண்ணுறேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிங்க் க்ரீனும் ரெடி ஆயிடுச்சு. பிங்க் கவுன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்ன சைஸ், இது பெருசு, இது சின்னது.
கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க மணியை வச்சு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பழைய மணி அருந்துருச்சுன்னா அதை எடுத்து பிளெயின் ஹெட்பேண்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டேஷ்னரி ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பிரின்சி ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ, நன்றி.